உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தென்காசியில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ 1 கோடியை வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு 1 கோடியை 18 லட்சம் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக உறுதிமொழி கொடுக்கிற சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைவருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் விரைவில் கொடுக்கப்படும். ஏமா தங்க விலை ஏத்துனதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்னமா சம்பந்தம்? தங்க விலை ஏத்துனது யாரு? தங்க விலை ஏத்துனது யாரு? தமிழ்நாடு அரசு ஏத்துச்சு. தங்க விலை ஏத்துனது ஒன்றிய அரசுமா. என்னமா இது கூட தெரியும். அதே மாதிரிமா நாம இவ்வளவு நேரம் சொன்ன வாக்குறுதிகள் 1000 ரூபாய் வருமா? இல்ல யாருக்குமே 1000 ரூபாய் வரலையா? 1000 ரூபாய் வர்றவங்க கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 70% பேர் கொடுத்தாச்சுமா. அப்ளை பண்ணது 1,60,00,000. அதுல 1,18 லட்சம் பேர் கொடுத்தாச்சு. வெரிஃபிகேஷன் பண்ணி அதெல்லாம் சரி பார்த்து கண்டிப்பாக தலைவர் அவர்கள் கண்டிப்பாக தகுதியுள்ள இல்லத்தரசி அனைவருக்கும் 1000 ரூபாய் நிச்சயம் கொடுப்பார், விரைவில் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோட இருங்க. அதற்கு வர ஏப்ரல் 19 நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் ஏப்ரல் 19 நம்முடைய வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். செய்வீங்களா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் பேசினேன். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் வாக்குறுதிகள் என்னென்ன, வெற்றி பெற்றா என்னென்ன பண்ண போறோம் நான் சொன்னேன். 10 வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா ஆண்டிருக்காருல்ல, ஏதாவது செஞ்சாரா? உங்களுக்கு வந்து எட்டி பார்த்தாரா? திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது, போன 2 மாசம் முன்னாடி வந்து எட்டி பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? இது கோவிட் அப்போ வந்து எட்டி பார்த்தாரா? நீட் தேர்வுல 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வந்து ஆறுதல் சொன்னாரா? இப்ப மட்டும் வராரையே. தேர்தல் மட்டும்தான் மோடி வருவாரு. சென்ற 2019 தேர்தலில் 5 வருஷத்துக்கு முன்னாடி போன நாடாளுமன்ற தேர்தலில் மதுரைக்கு வந்தாருமா. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செங்கலை மட்டும் வச்சுட்டு இது வரைக்கும் 1 ரூபா கூட பணம் ஒதுக்கல. வச்சது ஒரு செங்கல். அந்த செங்கலை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதான் செங்கல். இதாமா திரு மோடி அவர்களும் திரு பாததாங்கி பழனிசாமியும் மதுரையில வச்ச எய்ம்ஸ் மருத்துவமனையோட கல்லு, கல்லு, ஒத்த கல்லு. அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காலம் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீ மருத்துவமனை கட்டு, நான் கல்ல கொடுக்கறேன்னு. இதுல கொடுமை என்னன்னா 2019 அடிக்கல் நாட்டது நம்ம தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 1 ரூபா கூட ஒதுக்கீடு செய்யல. ஆனா நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். சென்னையில மிகப்பெரிய மருத்துவமனை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை கட்டுவேன், அதுவும் 1000 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை கட்டுவேன்னு சொல்லி 1 வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி இன்னைக்கு அந்த மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் உள்ள வித்தியாசம். உங்ககிட்ட நான் வைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தாமா. இனிமே நம்முடைய பிரதம மந்திரி இருக்காருல்ல, பிரதமர் இருக்காருல்ல, அவரை இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் இனிமே எல்லாரும் என்ன தெரியுமா கூப்பிடணும்? இது என்னமா அது? இது என்னது? இது எவ்வளவு? இனிமே பிரதமரை என்னன்னு கூப்பிடுவீங்க? இனிமே மோடி என்னன்னு கூப்பிடுங்க. யாராவது பிஜேபி இருந்து ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. சரியா? இதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். இதுக்கு நான் காரணம் சொல்லாம இல்ல. தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி வரி ஒவ்வொருத்தரும் கட்டுறோம். நாம செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்கும் ஒன்றிய அரசுக்கு நிதி கட்டுறோம். நாம 1 ரூபா கொடுக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு. ஒன்றிய அரசோட வேலை பிரிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். நாம 1 ரூபா கொடுத்தா அதை பிரிச்சு எல்லா மாநிலங்களும் கொடுப்பாங்க. அதை பிரிச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறீங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்க. 1 ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குறாங்க? வெறும் 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் 1 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? 3 ரூபா.
உத்தரப்பிரதேசத்துல ₹1 கொடுத்தா திருப்பி தரது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ? பீகார் மாநிலம் இருக்குமா? பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ₹1 கொடுக்கறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்களுக்கு திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தென்காசியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.